பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக மனுஷங்க நம்மளை பாதியிலே கைவிட்டு போயிருப்பாங்க. அநேக நம்மளோட கூட இருப்பேன்னு சொல்லி அவங்க வாக்கு பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவங்க பாதியிலே நம்மளை விட்டு கைவிட்டு போயிருப்பாங்க. அவங்க அநேக நாட்கள் நம்மளோட பேசியிருப்பாங்க. அநேக நாட்கள் நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனாலும் பாதியிலே நம்மளுடைய லைஃப்பை விட்டு அவங்க விலகி போயிருப்பாங்க. ஆனால் நம்மளோட எப்பவும் கூட இருந்து நம்மளை ஒரு நாளும் நம்மளை கைவிடாதவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 28 verse 15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. I will not leave you until I have done what I have promised you. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு நிறைய திட்டங்களை நான் சொல்லியிருக்கிறேன். உனக்கான தரிசனத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். உனக்குன்னு நான் ஒரு பெரிய திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த திட்டம் நிறைவேறி முடிகிற வரைக்கும், நான் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் ஒரு நாள் நான் உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன், உன்னை நான் கைவிடவும் மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு இயேசு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் பாதியில மனுஷங்க நம்மளை விட்டு போகிற மாதிரி அவர் பாதியில நம்மளை விட்டு விலகி போகவே மாட்டார். அவர் நம்மளோட கூட எப்பொழுதும் கூட இருப்பார். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க இன்னைக்கு அநேக இக்கட்டான சூழ்நிலைகளை நீங்க தாண்டி வந்திருக்கலாம். ஆனா இப்பவும் நீங்க இருக்கிற அந்த சூழ்நிலையை தாண்டி வர்றதுக்கு வழியே தெரியாம நீங்க நிக்கலாம். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர்கிட்ட உதவி கேளுங்க. அவர் நிச்சயம் எல்லாவற்றையும் தாண்டி வர அவர் உதவி செய்வார். எல்லா சூழ்நிலையிலிருந்து வெளியே வர, எல்லா பிரச்சனைகள் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவரே உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு காப்பாற்றி, அவர் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா, அவர் ஒரு நல்ல சப்போர்ட்டிவா நம்மளுக்கு எப்பொழுதுமே கூட இருப்பார். அதனால அவரை நீங்க விசுவாசிங்க. அவரை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க அவரோட நீங்க பேசுங்க. அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொல்லியிருக்கிறார், அவர் சொன்னதை செய்து முடிகிற வரைக்கும் அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவர் நிச்சயம் உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இயேசு உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசப்பா, பிள்ளைங்களோட நீங்க கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் விட்டு விலகாத தேவன் நீங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே கைவிடாத தேவன் நீங்க. பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே இயேசப்பா தாண்டி வர, ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயிக்க ஆண்டவர் நீங்க உதவி செய்யுங்க. எல்லா தகப்பனை தடைகள் விலகட்டும். ஆண்டவர் இயேசப்பா எல்லா அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. நீங்க நேர்த்தியாக வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசப்பா உங்க வாழ்க்கையில சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார். அவர் உங்களுக்காக அநேக காரியங்கள்ல அவர் உங்களுக்காக அநேக காரியங்களை மாற்றி கொடுத்திருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை வேலையடைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை வழி நடத்துவார். அதனால எதை குறிச்சும் பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பாவுடைய கருத்தில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுங்க. அவர் பார்த்து கொள்வார். God bless you. Have a wonderful day.